ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒன்லி ஒன் ஃபார் யூ டேடி அதோட நெக்ஸ்ட் பாட்டை அட்டன் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்களை போடலாம். நான் பேசுகிற வேடோட பேர் தர மாதிரி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்களை போடலாம். அங்கே ப்ரொஃபஸர்ஸ் கொடுக்குற ஃபோட்டோ வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம டேப்பாட்டு பப்பி வயசில் நோட் பண்ணோம். பிக்சருவேன் இது நம்ம ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். ஹவுஸில் ப்ளே பண்ண முடியலாம், ப்ளே பண்ண முடியாது. அமைதியாக போய் சுகா கூட உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு பாட்டு லைட்டாக திட்டுறாரு. நம்ம திட்டுனா போட்டாடி அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நேராக சுகா பக்கத்தில் உட்காந்து ஃபுட்டாக சாப்பிடாரு. சிரித்து என்ஜாய் பண்ணபடி சாப்பிட்றடம். ஏன் ஜிமினாவும் அவங்க ப்ரொஃபஸர்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்ற மூமெண்ட்லேயே நோட் பண்ணுவாங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போது டென்ட்டில்டா என்ன சுகா இந்த மாதிரி ஆயிடுச்சு. டென்ட்டில் நம்ம 2 பேரும் இப்படி பக்கத்தில் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்காக ட்ரிப்புக்கு வந்தோம். இந்த இந்த மாதிரி டென்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவான்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு சுகா பிடிச்சி திட்டுனா வாய முட்றா. இங்கே தான் வருவார், நான் ஜிமினோட டென்ட்டுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோட் பண்ணால் கரெக்டாக அந்த டென்ட்டை ஓப்பன் பண்ணபடி நம்மகிட்டே உள்ளேன்றானா சுகா அப்படியே வெளியே போகிறாரு. டாடி நீ ஏன் கூட ஸ்லீப் பண்ண போறியா? டென்ட்டில் ஸ்லீப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே அப்படியே ஜொங்குக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்டில் படுத்தா. ஜொங்குக்கு அப்படியே நானும் உன்கிட்டே ஸ்லீப் பண்ணுறேனே, முடியாது இது டென்ட்டு, நீ தேவையில்லாமல் என்கிட்ட ப்ளே பண்ணுவேன். என்கிட்ட ப்ளே பண்ணினா அப்புறம் நான் ஜிமினோட டென்ட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் நீ என் மேலே கோவப்படக்கூடாது. இல்லை நான் பத்திரமா அமைதியாக சமட்ட பையனா செல்ல பையனா எங்கேயே ஸ்லீப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த பிளேஸில் ஸ்லீப் பண்ணபடிக்கிட்டே நோட் பண்ணுறாரு. ஐஸை க்ளோஸ் பண்ணு, டைம் ஆயிடுச்சுல. க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு நம்ம ஜொங்கு க்ளோஸ் பண்ணுற மூமெண்ட்டை நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணபடி ஸ்மைல் பண்ணபடி சிரித்தபடியும் டைமே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஜொங்கு காமெடி ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா டென்ட்டில் நம்மகிட்டே இல்லை. எங்கே போச்சு என் டாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ட்டை ஓப்பன் பண்ணபடியும் நம்ம ஜொங்குக்கு வெளியே வந்தால் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேரையுமே ஒன்றா அசம்பிள் ஆக்குறாங்க. நம்ம விமீன் இந்த மாதிரி அசம்பிள் ஆக்குற மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் என்ன பாட்டுட்டு இருக்க நில் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பக்கத்தில் எப்படி நம்ம ஜொங்குக்கு நிற்கிறாரு. இப்போ எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேரையுமே நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 1 hour டைம் கொடுக்குறோம். பக்கத்தில் ஒரு ரிவர் போக்கிட்டு அந்த பிளேஸில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுங்க. அதுவும் இவ்வளோ இந்த பிளேஸ்க்கு அதிகமாக போகக்கூடாது, இதுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகணும். அதுக்கு அங்கே போனீங்கன்னா ரொம்ப பள்ளமாக இருக்கும், ஆழமாக இருக்கும், அங்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆக சொல்லி உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ரிவருக்கு வர சொல்லுவாங்களா. அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேரையுமே ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நேராக அந்த ரிவருக்கு வருவாங்களா. அந்த மாதிரி வந்தால் நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் கூடயும் சேர்ந்து நம்ம ஜொங்குக்கு சுகவுமே அந்த ரிவருக்குள்ளே போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்அப் ஆனால் வீமென் 2 பேருமே அந்த பிளேஸில் நின்றபடி ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேரையுமே நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரிவருக்குள்ளே தான் நம்ம ஜொங்கு கம்படியே சும் பண்ணபடிக்கிட்டே நோட் பண்ணபடி டாடி இந்த வாட்டர் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, வாயே ஹேக் பண்ணபடி நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கலாய்ப்பாரா. அந்த மாதிரி கலாய்ச்சோம். பிக்சருவேன் அமைதியாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசினா அதெல்லாம் முடியாது இதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி டேட்டை நிறைய டேட்டியாக பேசினபடியும் அங்கிட்ட எங்கிட்ட சும் பண்ணிட்டு இருந்தான். கோவமாகி உங்ககிட்ட யாராவது நிற்பாங்களாடாங்கிற மாதிரி ஜங்குக்கு விட்டு மூவ் ஆன் ஆகி அதர் பிளேஸில் நின்று ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒவ்வொருத்தராக வெளியே வர மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தோம். சுகாடான் ஜங்குக்கு கங்களேங்கிற மாதிரி கட்டவும் நம்மகிட்டே ரொம்ப ஷாக் ஆகி என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இங்கே தான் சும் பண்ணிட்டு இருந்தான். என்கிட்ட நான் ஒரு கொஞ்சம் ஹவர்ஸ் மூச்சை கிரிப்புன்னு படித்தபடி வாட்டருக்குள்ளே இருக்க போகிறேன்னு சொன்னான். இப்போ அவனை பார்த்தா காங்கல, அவன் எங்கே போனான்னு தெரியல, ஜங்குக்கு எங்கே போனான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜிமினா மற்ற ப்ரொஃபஸர் ஒரு மேம் இவங்களை வேற ஷாக்கானா டக்குன்னு அந்த ரிவரில் ஜம்ப் பண்ணபடி சும் பண்ண பொசிஷன்லேயே ஜங்குக்கு தேடுறாரு. இந்த மாதிரி தேடிக்கிட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கு நான் ஷோவுக்கு பேக்ஸ்லேருந்து எழுந்துக்கிட்டு நடா கவுண்டிங்கில் நான் வின் ஆகிட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்மகிட்டே டக்குன்னு ரிவருக்குள்ள முங்கினவர் எழுந்து ஜங்குக்கு எங்கே போன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணால் நீ என் பின்னாடியாடா இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் லூஸு நான் நின்ன இடத்துல தான் நிற்கேன், நீ தான் மூவ் ஆன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சுகாவை அடித்து ப்ளே பண்ணி விளாட்ற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு ஏதோ எப்போதும் கேம் விளாட்ற மாதிரி ஃப்ராங் பண்ணிட்டானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே ஸ்லாப் பண்ணுவாரா. இந்த மூமெண்ட்டை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் ஷாக் ஆனால் ஜங்குக்குமே செம்ம ஷாக் ஆகுது. நான் இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன ஸ்லாப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். ஷுகாவுக்குமே ஷாக்கு. ஐயோ நம்ம தானே இந்த மாதிரி சொன்னோம், ஜங்குக்கு தொலைஞ்சிட்டான், முங்கி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம், அதனால தான் ஸ்லாப் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணால்
வர வர நீ ஃப்ராங்க் பண்ணி விளையாடுறத ரொம்ப அதிகமாக பண்ணுற, நீ ரிவருக்குள்ளே இருந்தது போடும் வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா ஜங்குக்கு ஒரு மாதிரி கோவமாக டக்குன்னு எழுந்து அங்கேருந்து நேராக டென்ட்டுக்கு போயிடுவாரா. அந்த மாதிரி போனால் சுகாடா டேக்கிட்ட வந்துட்டு சாரி ப்ரொஃபஸர், அவன் அதே பிளேஸில் தான் வாட்டருக்குள்ளே இருந்திருக்கான், எனக்கு தான் தெரியல, நான் இருந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகி ஜங்குக்கை விட்டு லைட்டாக மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கேன். அது அவன் எழுந்து சொன்னப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஜங்குக்கு அங்கே தான் இருந்திருக்கான், ஃப்ளால்ட்டு என்னதுடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ரொம்ப நேரமாக வாட்டருக்குள்ளேருந்து வெளியே வராத பாட்டு நான் தான் பயந்து காட்டுட்டேன். நீங்கள் தேவையில்லாமல் ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணிட்டீங்க, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அங்கேருந்து போனான். இப்போ நம்ம டேட்டான் கரெக்டாக டென்ட்டுக்கு வந்தால் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணபடி டென்ட்டை விட்டு நம்ம ஜங்குக்கு வெளியே போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படி நம்ம டே பிடிச்சா டேயோட ஹேண்ட்ஸை தட்டி விட்றாரு. இந்தமாதிரி தட்டி விட்டான். டே நம்ம ஜங்குக்கு பேக்கப் பண்ணபடி இப்போ என்ன ஒரு கோவத்தில் ஸ்லாப் பண்ணிட்டேன், நான் எவ்வளோக்குள்ள பயந்துட்டேன் தெரியுமா, நீ காணாமல் போயிட்டேன்னு சொல்ல அந்த மாட்டிதான் கேம் விளாடுவியா வாட்டருக்குள்ளே இருந்து அப்படிங்கிற மாதிரி கோவம் மாட்டிட்டுனா சும்மா ட்ராமா பண்ணாத டலிப்போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு மாட்டையை புஷ் பண்ணோம். ஜங்குக்கோட சீக்ஸில் அப்படியே நம்ம டேப்பி கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு சாரிடா, திடீர்னு நீ வாட்டருக்குள்ளே முங்கிட்டேன்னு சொன்னதோட நான் ரொம்ப பயந்துட்டேன், ஏதாவது உனக்கு ஆயிடுச்சோன்னு பயந்து போயிட்டான், நீ ஏதோ ஃப்ராங்க் பண்ணி எப்போடு விளாடுற மாதிரி விளாண்டுட்டேன்னு நினச்சி அடிச்சிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இப்படி சாரி சொல்வாரா. அந்த மாதிரி சொன்னான். நம்ம ஜங்குக்கு லைட்டாக நக்கலாக சிரிச்சபடி இந்த சாரிலாம் எனக்கு பட்டாது, அப்போ என்ன செய்யணும், இந்தா இந்த பக்கம் சீக்ஸ்லேயும் ஒரு கிஸ் பண்ணணும், டா இந்த ஃபோர்கட்லேயும் கிஸ் பண்ணணும், டா என்னோடய க்யூட் நோஸ்லேயும் கிஸ் பண்ணணும், அப்புறம் ரொம்ப ஃபைஸியாக ரொம்ப ஸ்வீட்டியாக இருக்கிற இந்த லிப்லேயும் கிஸ் பண்ணணும், எல்லாத்துலேயும் கிஸ் பண்ண அப்போ நான் சாரி அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நீ என்னை சாரி அக்செப்ட் பண்ணிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கேருந்து போனோம். டே டாடி 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 கோப்படாத டாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தா ஏதோ அடிச்சிட்டனேன்னு கோவத்தில் இருப்பான்னு வந்து கமெண்ட் பண்ண வந்தா எல்லா பக்கமும் கிஸ் பண்ண நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக போனாட்டே வந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹேக் பண்ணபடி பிடிச்சிட்டு நீ பண்ணாட்ட நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி டேக்கி கிஸ் பண்ணா ஜங்குக் ஸ்டூடெண்ட் இருக்கிற பிளேஸ் ப்ளே பண்ணி விளாடாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணால் அதான் எல்லோரும் ரிவரில் ஸ்விம் பண்ணுறாங்களே இங்கே யாரும் இல்லைங்கிற மாதிரி நம்ம டேட்டா பயங்கரமாக ப்ளே பண்ணி விளாண்டோம். இந்த மூமெண்ட்டை மட்டுமே ஃபிலிக்ஸை நோட் பண்ணிவிட்டு செம்ம காண்டாகிறான். இந்த மாதிரி காண்டானா இப்போ ஃபுட் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஃபாரஸ்ட் பிளேஸ் எல்லாத்தையுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சுற்றி பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற வியூஸ் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ண போய் நல்லா டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா. நைட் ஆகுது. நைட்டு தான் இப்போ கேம்ப் ஃபயரில் கேம்ப் ஃபயரை நடுவில் பற்ற வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கேம்ப் ஃபயரை சுற்றி உட்காந்துருந்து ஃபயர்வுட் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணபடி அந்த பிளேஸில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணால் நம்ம ஜங்குக்கு டேயை நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னங்கிற மாரி கேட்கவும், இன்னும் அங்கே நின்றுக்கிட்டே இருக்க ஏதோ வாட்ச்மேன் மாதிரி, இங்கே பக்கத்தில் வா என்கிட்ட வந்து உட்கார் அப்படிங்கிற மாரி சொல்லவும், நான் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ வரையும் பார்க்கணும்டா, என்னடா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாரி நோட் பண்ணா எப்போட்டுமே ஸ்டூடெண்ட்டாக இம்பார்ட்டன்னா நான் இல்லையா அப்படிங்கிற மாரி சொல்லவும், நீயும் இம்பார்ட்டன்ட் தான், என்னை நம்பி இந்த பிளேஸுக்கு ட்ரிப்புக்கு வந்த பர்சன்ஸும் இம்பார்ட்டன்ட் தான், அமைதியாக இரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் நோட் பண்ணால் இந்த மாதிரி எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு டென்ஷனில் டக்குன்னு அங்கேருந்து எழுந்துக்கிட்டான். ஃபிலிக்ஸ் தான் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நைட் நேரத்தில் மூன் வெளிச்சத்துக்கு ஒரு ஃப்ளவர் பிளிங்க் ஆகுமா, அந்த ஃப்ளவர் இதே ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கான், நான் அதை போய் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாரி சொன்னேன். இதை நம்ம ஜங்கு கேட்டுட்டு எடு நைட்டு நேரத்தில் பிளிங்க் ஆகிற ஃப்ளவரா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நான் பார்த்தா எடுப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படி ஒரு ஃப்ளவரே கிடையாது, இருந்தாலும் அப்படி ஒரு ஃப்ளவர் இருக்குதுன்னு சொல்லி ஜங்குக்கு அங்கேருந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக வச்சுருவான். இந்த மாதிரி போக வச்சுட்டு நான் சொன்னதெல்லாம் நம்பி நேராக ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே போகிறா, இப்போ பாரு ப்ரொஃபஸர் எப்படியும் பின்னாடியே கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக டேக்கிட்ட வந்துட்டு ப்ரொஃபஸர் ஜங்குக்கு என்ன நினச்சானே தெரியல, நேராக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுனே தெரியலையேங்கிற மாதிரி ஜிமின் அவன் நோட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோரையும் நோட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஃபிலிக்ஸ் கிட்ட வந்துட்டு எங்கே மரம் போனால் அப்படிங்கிற மாதிரி கேட்குவோம். இதான் இங்கே மரம் தான் போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபாரஸ்ட்டை கரெக்டாக ஜங்குக்கு பண்ண பிளேஸை காட்டினோம். கரெக்டாக அந்த பிளேஸில் ரன் பண்ணபடி அந்த 2-3 ட்ரீயை தாண்டின அடுத்த செகண்ட் இடித்தபடி ஃப்ளோரில் 2 பேர் வந்து விழுறாங்க. நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி இடித்த பொசிஷனில் விழுறதை பார்த்துட்டு ஃபிலிக்ஸ் ஷாக் ஆனா, ஐயோ ஃபாரஸ்ட்டு நைட்டில் பார்க்க சொல்ல ரொம்ப நல்லா கொடூரமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணிவிட்டு அப்பா டாடி நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, வித்தியாசமான சவுண்ட்லாம் கேட்டுச்சு, பயந்து போய் எப்படிடா டென்ட்டுக்கு வர போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்தேன்னா
பார்த்தா நீயே என்ன இங்கேருந்து கூட்டிகிட்டு போவன்ட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்ட இந்த மாதிரி பேசுனா கண்ட மணிக்கே நம்ம ஜொங்குக்கு பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி அந்த பிளேஸ்க்குலாம் வருவா அப்படிங்கிற மாதிரியும் கோவமாக எக்கச்சக்கமாக நிறைய திட்டுறத பார்த்துட்டு எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்க, இதுக்கு நீ பெசாட்டுக்கு என்ன ஹவுஸ்லேயே இருக்க வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாண்டா நான் பண்ணது தான்டா தப்பு, உன்னை ஹவுஸ்லேயே இருக்க வச்சிருக்கலாங்கிற மாதிரி கோவமாக இப்படி பேசினா டக்குன்னு டேயை விட்டு எழுந்து கோவமாக டென்ட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனால் இப்போ டைம் ஸ்கிப் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபுட்டு சாப்பிட்ற டைம் ஃபுட்டை கொடுக்குறாங்க. ஜங்குக்கு வந்து சுகா கூப்பிட்றாரு, டேய் ஃபுட்டு சாப்பிடவா ப்ரொஃபஸர்ஸ் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எனக்கு பசிக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பெட் மாதிரி இருக்கிற பிளேஸில் பட்டுக்கிறாரு. இந்த மாதிரி பட்டுக்கிட்டான் கிட்ட வந்து ஜங்குக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வந்து ஒரு ஃபுட் பிளேட்டை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி நேராக டென்ட்டுக்கு வந்துட்டு டென்ட்டை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜங்குக்கு ஓப்பன் பண்ண அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் ப்ராப்ளம் பண்ணி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காதடா, ஏன்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, முதல்ல டென்ட்டை ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாட்டேன் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நீ எதுக்காக இங்கே வர, நீ ஜிமினாவோட டென்ட்டில் இரு, நீ உன்னை ஏன் டென்ட்டில் இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி கோவமாக இப்படி வேறு திட்டு வரா. இந்த மாதிரி திட்டுனா நம்மகிட்ட போகிற மாதிரி போயிட்டு அந்த டென்ட்டுக்கு முன்னாடியே நிற்பாரா. இந்த மாதிரி நின்னா போயிட்டானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி பாட்டியா இந்த மாதிரி சொன்னதோடு என்ன கலட்டி விட்டுட்டான் இந்த டேடி, மோசமான டேடியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ட்டை அப்படியே ஓப்பன் பண்ணா. ஜங்குக்கு அப்படியே அந்த டென்ட்டுக்குள்ளே புஷ் பண்ணபடி மேடே டென்ட்டுக்குள்ளே என்ட்ராகிறாரு. என்னை சீட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லவும் ஆமாம் இந்த சாரை சீட் பண்ணிட்டா நாங்கள் டென்ட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஏன் இந்த மாதிரி கோவப்படுறேன், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த மாதிரி ப்ளே பண்ணாதன்னு சொல்லி பனிஷ் பண்ணி திட்டினா உனக்கு கோவம் வருதா, ஓ நான் திட்டினாலே இப்போ உனக்குலாம் கோவம் வர ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்மகிட்டே இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட ஃபேக்கெல்லாம் கோவப்பட ஆரம்பிப்பார். அந்த மாதிரி கோவப்பட்டான். எதுக்கு இந்த மாதிரி என்ன திட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்டா ஃபுட்டை எடுத்து சாப்பிட வர மாட்டேன்ட்ட, உனக்கு ஃபுட்டை நாட்டு வரணுமா, ஏன் நீ தானே என்னோடய ஹஸ்பண்ட், நீ தானே என்னை தேடி எட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கேட்டதுக்கப்புறம் எதையுமே பேச முடியல. நான் தானே உன் ஹஸ்பண்ட், நான் தானே எட்டு வரணும், ஆமாம் அப்போ நான் தான் எட்டு வந்துருக்கேன் இந்த சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஃபீட் பண்ணி விட்டா. ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணபடி அந்த ஃபுட்டை சாப்பிட்டு வரான். இந்த மாதிரி சாப்பிட்டா அன்றைக்கி டே ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனால் பயங்கரமாக நம்ம ஜங்குக் அண்ட் எல்லாம் விட்டுட்டாரு. ட்ரிப்புக்கு வந்துட்டு ஜங்குக்கு வர மாதிரி பிஹேவ் பண்ண வரலாம். அந்த மூமெண்ட்டுக்கு எல்லாரையும் விட நம்ம ஜங்குக்கு தான் செம்மையாக அந்த பிளேஸில் மொத்தமாக என்ஜாய் பண்ணுறாரு. ஜங்குக்கு இவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டை நம்மகிட்ட நோட் பண்ணபடியே பாட்டு ரன் பண்ணி ஓடுறா. இங்கெல்லாம் நிறைய பள்ளம் இருக்குண்டா, என்னடா பண்ணுற இப்படி ஓடாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணபடி நம்ம ஜங்குக்கை ஃபாலோ பண்ணபடி வருவார். கரெக்டாக மலை உச்சி மாதிரி ஒரு பிளேஸ் கொண்டு வந்து விட்டோம். பக்கத்தில் பெரிய ஒரு அருவியே போகுது. அந்த மூமெண்ட்டை போட்டுட்டு ஐயோ நான் மாடி பிளேஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டை பார்த்து ரொம்ப நம்ம ஜங்குக் எஸ்கேட் ஆகுறாரு. எஸ்ஐட் ஆகி அதில் போய் இப்போவே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், ஃப்ரெஷ்ஷப் ஆக பர்மிஷன் கூடன்ட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பிச்சிடுவேன், உனக்கு ஒருத்தனுக்கு பர்மிஷன் கொடுத்து அங்கே இருக்க எல்லோரும் போகணுன்பாங்க, அது ரொம்ப ரிஸ்க், அந்த பிளேஸ்க்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா அப்போ நான் ஒரே ஒரு பிக்கை மட்டும் எடுத்துக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஒரே ஒரு பிக் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டும் நம்ம ஜங்குக்கு வந்து அந்த ரிவர் தெரிகிற மாதிரி பிக்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிறா. ஆனால் ஃபீலிக்ஸ்க்கு தான் ஜங்குக்கு ஹாப்பியாக இருக்கிறது பிடிக்கல. அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கிட்ட ஏதோ சேலஞ்சு பண்ணுறான். 2 பேருமே ப்ரொபோசர்ஸ் யாருக்குமே தெரியாமல் ரிவர்கிட்ட வரைக்கும் போய்ட்டு வருவோமா, ரிவரில் போய் ரிவரை யார் மண்டல அந்த அருவி மாதிரி கொட்டுது அது யார் முதல்ல டச் பண்ணிட்டு வருவா பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பார்ப்போம்டா சேலஞ்சுடா, ஆனால் பட் நீ டேட்டை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நானும் ப்ரொபோசர்கிட்ட சொல்ல மாட்டேன் நீ ப்ரொபோசர்கிட்ட சொல்லக்கூடாது, சேலஞ்சுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே யாருக்கும் தெரியாமல் நேராக அந்த ரிவர் இருக்கிற பிளேஸுக்கு போகிறாங்க. ரன் பண்ணபடி ஓடுறாங்க. அப்புறம் ரிவரில் ஜம்ப் பண்ணபடி அந்த அருவிக்கிட்ட போவாங்களா. இந்த மாதிரி போனால் இந்த மூமெண்ட்டை சுகர் நோட் பண்ணிவிட்டு ஏன்டா பண்ணாதடா அதை தான் பண்ணுவியாடா அப்படிங்கிற மாதிரி கோவமாக நோட் பண்ணபடி ஜங்குக்கு வந்து கூப்பிடலானுங்கிற மாதிரி கரெக்டாக சுகர் அந்த பிளேஸ்க்கு வந்தான். அந்த ரிவரை போய் டச் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட ஃபர்ஸ்ட்டில் நேராக கரைக்கு வருவாரா. அந்த மாதிரி கரைக்கு வந்தான். ஃபிலிக்ஸ் வந்து நம்ம ஜங்குக்கு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஒன்று அவ்வளோ ஈஸியாக போக விட மாட்டேன்டானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து கிரிப்பை பிடிச்சா என்னடா பண்ணுற அதான் நான் வின் பண்ணிட்டேனடா என்னை விட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஃபிலிக்ஸ்கிட்ட அவாய்ட் பண்ணால் 2 பேருக்குள்ளேயும் அந்த வாட்டருக்குள்ளே லைட்டாக ஃபைட் ஆகிற மூமெண்ட்டுக்கு நம்ம ஃபிலிக்ஸ் அப்படியே அந்த கரையில் எழுந்துட்டு நான் தான் வின் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சீட்டாடா பண்ணுற சீட்டிங் பிடிச்சவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த பிளேஸ்லேருந்து வெளியே வந்து ஃபிலிக்ஸை அடிப்பாரா. இந்த மாதிரி 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு
பள்ளமாக இருக்கிற அந்த பிளேஸுங்கிறதுனால ஃபைட் பண்ணுறதுல கொஞ்சம் பேலன்ஸ் ஸ்கிப் ஆகி நம்ம ஜங்குக்கு அதில் இருக்கிற ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துருவாரு. இந்த மாட்டி விழுந்துட்டு போட்டுட்டு ஃபிலிக்ஸ் ஷாக் ஆனா, சுகாவுமே ஷாக் ஆகி, "டேய் என்னடா பண்ணிட்ட அவன?" அப்படிங்கிற மாரி கத்துனா, "டேய் நான் வேணும்னே பண்ணலடா. தெரியாம தான்டா அவன் விழுந்துட்டான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் பயங்கரமா கத்தி கதறி அழ ஆரம்பிச்சுருவான். "டேய் நான் வேணும்னே பண்ணலடா. சும்மா தான்டா எப்போதும் ப்ளே பண்ணி விளையாடுற மாட்டி விளையாண்டேன். திடீர்னு இந்த மாரி ஆயிருச்சுடா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பயங்கரமா நம்ம ஃபிலிக்ஸ் கத்துனா, ஃபிலிக்ஸ் கத்துற கத்து டேக்கே கேட்டுருச்சு. "என்னாச்சு? அந்த பிளேஸ்க்கு போகக்கூடாதுன்னு தானே சொன்னேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நேரா டேய் அந்த பிளேஸ்க்கு வந்தா, ஃபிலிக்ஸ் தான் நேரா நம்ம டேக்கிட்ட வந்துட்டு, "நான் வேணும்னே பண்ணல. நான் வேணும்னே பண்ணல. நாங்க 2 பேரும் சும்மா தான் சேலஞ்சு பண்ணி விளையாண்டோம். சேலஞ்சு பண்ணி விளையாண்ட பிளேஸ்லேருந்து வெளிய வர சொல்ல, நான் ஜங்குக் கூட ஃபைட் பண்ணேன். ஜங்குக் என்கிட்ட ஃபைட் பண்ணான். 2 பேரும் மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணோம். திடீர்னு இந்த பிளேஸ்லேருந்து அவன் அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டான்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், இதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி, "என்ன மாதிரிடா சொல்ற? அவனை எதுக்குடா அதில் பிடிச்சி தள்ளிவிட்ட?" அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டி ஃபிலிக்ஸோட ஷார்ட்டை கிரிப்பாக பிடிச்சேன். சுகாடா அந்த பள்ளத்துக்கிட்ட கரெக்டாக நின்றுட்டு, "ஜங்குக் ஜங்குக் நான் பேசுகிறது கேட்கானுங்கிற மாரி பயங்கரமாக கத்துறாரு." இந்த மாரி கத்துனா அது ரொம்ப ஆழம்புழுக்கு. அந்த மூமெண்ட்டுக்கு நாம சுகா கத்துறது எதுவுமே கேட்கல. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பள்ளத்துக்கிட்ட வந்தா, அது எதுவும் சின்ன நார்மல் பள்ளம் கிடையாது. அது ரொம்ப ஆழமாக இருக்குது. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு கீழே நம்ம மலைக்கு கீழே இறங்கி தான் ஜங்குக்கு தேடணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேருமே அந்த கேம்ப் பண்ணியிருக்க பிளேஸ், டென்ட் போட்டிருக்க பிளேஸ்க்கு கூட்டு போங்கங்கிற மாரி சொல்லிட்டு சுகா, ஜிமினா, நம்ம டே, ஃபிலிக்ஸ் வந்து லைட்டாக ஒரு மாதிரி கில்ட்டி ஆகி அந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கு சேவ் பண்ணதுக்காக அந்த ஃபாரஸ்ட் முழுக்க தேடுறான். இந்த மாதிரி தேடிட்டு இருந்தான். நைட் ஆயிருச்சு. நைட் ஆன அந்த மூமெண்ட்டுக்கு டேக்கு தான் பயங்கரமாக க்ரையிங் வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் பெசாட்டிக்கு உன்னை ஹவுஸ்லேயே விட்டுட்டு வந்திருக்கலாம். இங்கே நான் உன்னை கூட்டிகிட்டு வந்ததே தப்பு. நான் தான் சொன்னேன்லடா அந்த பிளேஸ் சேஃப் கிடையாது போவாடுன்ட்டு. எப்போதுமே யார் சொல்கிறது நீ கேட்கவே மாட்டியானுங்கிற மாரி பயங்கரமாக ஒரு பிளேஸில் உட்காந்துருந்து அழகே ஆரம்பிச்சிருவாரு. கதறி கதறி டே அழுற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஃபிலிக்ஸுக்கு ஒரு மாதிரி இருந்தால் ஜிமினாவும் சுகா வந்து நம்ம டேயை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. சரிடா க்ரை பண்ணாதடா. இங்கேடா இது எங்கேயாவது இருப்பான். எங்கே இருப்பான்? இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டில் நான் எங்கேன்னு போய் அவனை தேடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக கதறி கதறி அழுதுட்டு இருந்தான். அன்னைக்கு நைட்டே ஸ்கிப் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிருச்சு. மார்னிங்கே நம்ம ஜொங்குக்கு இப்போ தான் ஐஸே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நம்ம ஜொங்குக்கு அவ்வளோ அசத்துலேருந்து விழுந்த மூமெண்ட்டுக்கு லைட்டாக ஹேண்ட்ஸில் லெக்லலாம் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அந்த மூமெண்ட்டில் அப்படியே எழுந்துக்க முடியாமல் எழுந்து எங்கடா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு டேயோட நேமை சொல்லி சுகாவோட நேமை சொல்லி கத்துறாரு நம்ம ஜங்குக். இந்த மாதிரி கட்டுனோம். எப்போவுமே அதே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம ஜிமினா, சுகா, டே, ஃபிலிக்ஸ் 4 மெம்பர்ஸும் தேடிட்டு இருந்தோம். டே ஃபுல் அண்ட் ஃபுல் உடஞ்ச பொசிஷனில் க்ரை பண்ணபடியே ஜங்குக்கோட நேமை சொல்லி கட்டுனபடியே வர இந்த சவுண்ட் ஜங்குக்குமே கேட்குது. டே டே மடிலாம் இருக்குது. டேடா டே 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 அப்படிங்கிற மாதிரி டேயா கூப்பிடலாங்கிற மாதிரி வேண்டாம். டே கூப்பிட வர அந்த செகண்ட் கரெக்டாக ஜங்குக்கு முன்னாடி ஒரு ஸ்னேக் இருக்குது. இந்த ஸ்னேக்கை பார்த்து நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி, ஓ மை காட், சின்னதாக ஒரு ஸ்னேக்கை பார்த்தாலே நான் பயந்து ஓடிடுவேன். இவ்வளோ பெரிய ஸ்னேக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம பயத்தில் அந்த ஸ்னேக்கை நோட் பண்ணபடியே என்ன எதுவும் பண்ணிடாத டேய் நான் இங்கே தான் இருக்கிறேன், இந்த ஸ்னேக்கிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்னேக்கை பார்த்தபடி பக்கத்தில் ஒரு ஸ்டோன் ஷார்ப்பாக இருக்குது. அந்த ஸ்டோனை க்ரிப்பாக எடுக்கிறாரு. பைட்டா அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த ஸ்டோனை க்ரிப்பாக பிடிச்சபடி, டேய் டேய் நீ பக்கத்தில் தான் இருக்கிற, இந்த பிளேஸில் தான் நான் இருக்கிறேன், என்னை தேடி கரெக்டாக வந்துரு அப்படிங்கிற மாதிரி பைட்டிலே நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தான். அந்த ஸ்னேக் கரெக்டாக நம்ம ஜங்குக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி வந்தா கரெக்டாக அந்த ஸ்னேக்கோட ஹெட்லேயே ஒரு அடி வுட்டு திங்ஸை வச்சு நம்ம ஃபிலிக்ஸ் தான் அடிக்கிறான். இந்த மாதிரி அடிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகிட்டு, ஏன்டா டேய் தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரியாடா என்றாவா அப்படிங்கிற மாதிரி கோவமா ஃபிலிக்ஸை பார்த்து கட்டுனா அந்த ஸ்னேக் அடித்த அடுத்த செகண்டே ஃபிலிக்ஸை பார்த்து இப்போ அட்டாக் பண்ண வருமா. அந்த மூமெண்ட்டுக்கு ஃபிலிக்ஸ் டக்குன்னு மூவ் பண்ணானா, என்ன அவனை துரத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு எழுந்துக்க ட்ரை பண்ணுறாரு. பட் இப்போனா நம்ம ஜங்குக்கே தெரியுது லெக்கும் ஹேண்ட்ஸும் லைட்டாக ஃப்ராக்சர் ஆயிருக்குன்ட்டு. அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கால் அந்த பிளேஸ் வந்து எழுந்திக்க முடியல.
முடியல. ஐயய்யோ! என்னடா நம்மளால லெக்கையும், ஹேண்ட்ஸையும் மூவ் ஆன் பண்ண முடியல. ஏதோ லைட்டா ஃப்ராக்சர் ஆன மாரி தெரியுதே! லைட்டா மூவ் ஆன் பண்ணா ரொம்ப வலிக்குதே! ஆனா ஃபீலிக்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண போது இந்த ஸ்னேக்குங்கிற மாரி டேயோட நேம சொல்லி பயங்கரமா கத்துனா, நம்ம ஜொங்கு கத்துற கத்துக்கு ஜொங்குக்கு தான் அட்டாக் பண்ண வருது. இந்த மாரி அட்டாக் பண்ண வந்தா அவன்கிட்ட போகாதுங்கிற மாரி ஃபிலிக்ஸு ஸ்னேக் அடிக்க, ஃபிலிக்ஸ அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு ஜங்குக்கிட்ட இந்த மூமெண்ட்ல கரெக்ட்டா ஃபிலிக்ஸ அட்டாக் பண்ண வர அந்த செகண்ட் நம்மட்டே அவர்ட்ட வச்சிருக்க நைஃப வச்சு அந்த ஸ்னேக்கோட நைஃப்லேயே சொருகிருவாரு. இந்த மாரி சொருகி ஃபிலிக்ஸ சேவ் பண்ண மூமெண்ட்டுக்கு ஃபிலிக்ஸ் ரிலாக்ஸ் ஆகி நல்ல வேளை எனக்கு ஒண்ணும் ஆகலடா அப்படிங்கிற மாரி உட்காந்தா, ஜங்குக்குடா அப்பா! டாடி வந்து ஹீரோ மாரி என்ட்ரி குடுத்துட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டாடி எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாரி கத்துவாரா, அந்த மாரி கத்துனா, ஸ்னேக் கிட்ட நம்மட்டு நான் வேகமா ரன் பண்ணபடி ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஜங்குக்கோட பாடிலலாம் அடிபட்டுருக்கத பார்த்துட்டு, எதுக்கு இங்கேயே உட்காந்துருக்க? எனக்கு பாடி முழுக்க ரொம்ப பெயின் ஆகுது. ஃப்ராக்சர் ஆயிருக்குமோன்னு டவுட் ஆகுது. எழுந்துக்கவே முடியல அப்படிங்கிற மாரி அழுறாரு. இந்த மாரி அழுதா, ஜங்குக்கு அப்படியே பிரதர்ஸ் தள்ளி தூக்குனபடி நேரா இவங்க டென்ட் போட்டிருப்பாங்கல்ல அந்த பிளேஸ்க்கு போறாங்க. நீங்க இங்கேயே இருங்க. இந்த பிளேஸ்ல வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு. நான் ஜங்குக்கு அங்க கூட்டிட்டு போறேங்கிற மாரி, ஜங்குக்கு அந்த பிளேஸ்க்கு கூட்டு போய் நம்ம ஜங்குக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க. இந்த மாரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தா, அது வந்து ரொம்ப அவசரமான பிளேஸ்லேருந்து விழுந்த அந்த மொமெண்ட்ல நெறைய திங்ஸ்ல ஹேண்ட்ஸ், லெக்லாம் அடிபட்டுருக்குது. ஃப்ராக்சர் எதுவும் ஆகல. ஆனா பட் ரொம்ப பெயினா இருக்குது. போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்குது. எப்படியும் ஒரு 1 வீக் நல்லா ரெஸ்ட் எடுத்தா தான் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அப்படிங்கிற மாரி சொல்லி, மெடிசன்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம ஜங்குக்கு பிரதர்ஸ் டெல்லி தூக்குனபடியே நம்மட்டே மறுபடியும் டென்ட் போட்டிருக்க பிளேஸ்க்கு வராரு. இந்த மாரி வந்தா ஒரு 2 டேஸ் வேணா நம்ம ஜங்குக்க விட்டுட்டே மூவ் ஆன் ஆகியிருந்திருப்பாரு. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆன அடுத்த செகண்ட்லேருந்து, டேய் ஜங்குக்க அவரோட டைஸ்ல வச்சபடியே தான் உட்காந்துருக்காரு. இந்த மொமெண்ட் நம்ம ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ! அ அவ்வளோ பெரிய பள்ளத்துல விழுந்ததுல எனக்கு இப்படி ஒரு கிஃப்ட்டுடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஃபிலிக்ஸ பார்த்துட்டு, தேங்க்ஸ் ஃபிலிக்ஸு அப்படிங்கிற மாரி சொல்லவும், போடா டேய் போ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஃபிலிக்ஸு காண்டாகி ஒரு பிளேஸ்ல ஜங்குக்கு அந்த மாரி தள்ளி விட்டுட்டோன்னு கில்ட்டில தான் நம்ம ஜங்குக்க தேடியிருப்பான். பட் இப்ப டேக்குக்கு ஒண்ணா இருக்கிற மொமெண்ட் ஃபிலிக்ஸுக்கு பிடிக்கல. காண்டுல எங்கேருந்து போனா ஹாரிடா ஏன்டா டேய்! நீ தான் அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு ஒர்க் பண்ற. அப்புறம் நீயே அவன தேடி சேவ் பண்ணி பா டேட்ட டேட்ட ப்ரொபோசர்ட்டயே கொண்டு வந்து குடுத்துட்ட. என்னடா இப்படிலாம் பண்ற? அப்படிங்கிற மாரி சொல்லவும், டேய்! அது நாங்க 2 பேரும் ஃபைட் பண்ண சொல்ல தெரியாம அவன் விழுந்துட்டான். அப்படி பார்க்க சொல்ல என் மேல தான் ஃபால்ட் இருக்கு. அதனால தான் அந்த மாதிரி பண்ணேன். மத்தபடி ஜங்குக்கு எனக்கு எனிமினா எனிமி தான். அப்படிங்கிற மாரி கத்திட்டு போனான். பார்த்தா அப்படி தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹாரியோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருந்து போனோம். இப்போ டென்ட்ல தான் நம்ம ஜங்குக்கு தான், ஐயோ! இந்த பிளேஸ்லலாம் என்னால ஸ்லீப் பண்ண முடியாது. டாடி நான் பக்கத்துல ஆப்ஸ்ல ஹெட்ட வச்சபடி ஸ்லீப் பண்ணட்டுமா? எதுக்கு? அப்பன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா ஸ்லீப் பண்ண மாரி இருக்கும். அப்படிங்கிற மாரி சொன்னா, முடியாது நான் அங்கேயே ஸ்லீப் பண்ணணுங்கிற மாரி சொல்லிட்டு, ஜங்குக்கு ஸ்லீப் பண்ண சொன்னா, நம்ம ஜங்குக்கு தான் எழுந்து உட்காந்துருந்து டேயோட நேம சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. என்னடா உனக்கு பிரச்சனை? அண்ணா எனக்கு ஸ்லீப்பிங் வரலங்கிறோம்ல அப்படிங்கிற மாரி சொல்லவும், நம்ம டே வேற வழி இல்லாம ஜங்குக்க அவரோட டைஸ்ல படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு ஜங்குக்கோட ஹேர சாஃப்ட்டா ரப் பண்ணபடி, இப்போ ஓடு அமைதியா ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஜங்குக் ஸ்லீப் ஆன மொமெண்ட்ட நோட் பண்ணிட்டு, டேய் பொறுமையா ரிலாக்ஸா அப்படியே அவரோட பெட்ல சாஞ்சபடி படுக்கிறாரு. இந்த மாரி 2 பேருமே ஸ்லீப் பண்றாங்க. இந்த மொமெண்ட் பிரேக் ஆகி, ட்ரிப்லாம் ரொம்ப ஸ்மூத்தா எண்ட் ஆகி, இப்போ காலேஜுக்கு தான் கிளம்புறாங்க. இந்த மாரி காலேஜுக்கு கிளம்புனா, நம்ம பாய்ஸஸ் எல்லாரும் ட்ரிப்புக்கு போன மொமெண்ட் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஜங்குக்கோட டாடி தான் ட்ரிப்பு முடிஞ்சு ஜங்குக்கு எப்படி வருவானுங்கிற மாரி அதுக்காக நோட் பண்ணதுக்கு காலேஜுக்கு வெளியே நிப்பாரா காரில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு பஸ்ஸில் இருந்து பிரதர்ஸ்டலே தூக்குனபடி கூட்டிகிட்டு வர மோமெண்ட்டை டேட் நோட் பண்ணிவிட்டு ப்ரொஃபஸர் இருந்துக்கிட்டு என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறான் பாரு என் சன்னுக்கிட்ட நிற்கிற மாரி கோவமாக திட்டுன்னு திட்டிட்டு இந்த மாதிரி இவன் பிஹேவ் பண்ணுறத பார்த்து தான் எனக்கு என் டேயை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த லவ்லாம் எவ்வளோ டேஸ் அப்படிங்கிற மாரி ஒரு கோவத்தில் திட்டுன்னு திட்டிட்டு டேய் ஜங்குக்கோட டேட் அங்கேருந்து போனான். ஜங்குக்கோட டேடுக்கு தெரியாதுல்ல ஜங்குக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அவரால் டக்குன்னு வேகமாக நடக்க முடியாது. கொஞ்சம் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குன்னு தெரியாதுல்ல. அந்த மொமெண்ட்டுக்கு ஏதோ நம்ம ஜங்குக்கிட்ட ஃப்ளெட்டியாக டேட்டி அப்ளை பண்ணுறத திங்க் பண்ணி திட்டிட்டு இப்படி போவாரா என்ன மாதிரி பண்ணான். இப்போ ஹவுஸில் தான் நம்ம ஜங்குக்கிட்ட பெட்டில் உட்காந்தபடியே டேயோட நேம சொல்லி கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. ஏன்டா இந்த கட்டுற போர் அடிக்குதுல்ல அப்படிங்கிற மாரி சொல்லவும், உனக்காக தானே ஃபுட்டை ரெடி பண்ணுறேன்.
என் பக்கத்துல இருந்து ரெடி பண்ணி கிச்சனை வேணா அங்கே தூக்கிட்டு வரட்டுமாடா அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னான். இல்லை இல்லை இல்லை, கிச்சன் அங்கேயே இருக்கட்டும், நீ மட்டும் இங்கே வா அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஜங்குக் ரொம்ப போர் அடிக்குது டே அப்படிங்கிற மாரி சொன்னான். நம்ம தான் ஃபுட்டை எப்படியோ வேக வேகமாக ரெடி பண்ணி ஜொங்குக்கு கொண்டு வந்து ஃபீட் பண்ணி விட்டுட்டு ஜொங்குக்கிட்ட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேசி ஜொங்குக்கு ஸ்லீப் பண்ண வச்சுட்டாரு. ஜொங்குக்கு ஸ்லீப் ஆன அடுத்த செகண்டே ஹவுஸில் உள்ள ஒர்க்ஸ் அவ்வளோத்தையுமே ஹவுஸை க்ளீன் பண்ணுறது, ட்ரெஸ்ஸஸை வாஷ் பண்ணுறது, திங்ஸஸை வாஷ் பண்ணுறதுங்கிற மாரி எல்லா ஒர்க்கையும் பண்ணிவிட்டு அப்படியே டயர்டில் நம்ம ஜொங்குக் பக்கத்தில் பெட்டில் வந்து உட்காந்தேன். ஜொங்குக் அப்படியே டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி, என் டாடி ரொம்ப பாவம், என்னால் ரொம்ப கஷ்டப்படுது, வா வா உனக்கு டைட்டாக ரொம்ப வார்மான ஹக்கு தரேன், என்னை ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி சொல்கிறத கேட்டுட்டு ஸ்மைல் பண்ணபடி ஜங்குக்கு லைட்டாக ஹக் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் பெட்டில் பட்டு தான் அப்படியே ஃபுல்லாக ஃபாலின் ஸ்லீப் ஆகிட்டாரு. பாடி பெயினில் இந்த மாதிரி ஸ்லீப் ஆகிற மொமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே ரசித்தபடியே ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டில் நிறைய பிக் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி க்யூட்டான மூமெண்ட்ஸ் டேக்குள்ளே நிறைய மூமெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. 1 வீக் மூவ் ஆன் ஆகி ஹவுஸில் ரெஸ்ட் எடுத்திருந்த ஜங்குக் திரும்பவும் காலேஜுக்கு வராரு. காலேஜ் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு பயங்கரமாக ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. இப்போ ஈவினிங் டைம் ஸ்கிப் ஆகி நம்ம குக்கியோ மினிமே இன்றைக்கி டின்னர் சாப்பிட வெளியே போகணுன்னு நம்ம சுவா சொல்லிட்டு இருப்பாரு. நீ மட்டும் டின்னர் சாப்பிட வெளியே போயிடுவியா, நான் விட்டுருவேணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயுமே டின்னர் சாப்பிட வெளியே போகணுன்னு பெரிய ப்ராப்ளத்தை பண்ணிட்டாரு. இந்த மாதிரி பண்ணால் இப்போ 4 பர்சன்ஸுமே டின்னர் சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு வந்துருக்காங்க. அந்த பிளேஸில் அதாவது அதே ஹோட்டலில் தான் நம்ம ஜொங்கு கூட மாமன் ஜொங்கு கூட டேடுமே ஃபுட்டு சாப்பிட வந்துருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்கு கூட பேரண்ட்ஸ் இருக்கிற டேபிளுக்கு ஒரு 1 டேபிள் மூவ் ஆன் ஆகிட்டோம். நம்ம ஜொங்கு கூடயே நம்ம சுகா ஜிம்மி நாட்டே இவங்க எல்லாரும் சிரிச்சபடி பேசினபடியே கரெக்டாக அந்த டேபிளில் வந்து அரேஞ்ச் ஆகி உட்காண்டோம். ஜொங்குக்கு தான் பயங்கரமாக நம்ம சுகா கிட்ட ப்ளே பண்ணுறது, திட்டுறது, அடிக்கிறது, போட்டா குறைக்கி நம்ம டார்ச்சர் பண்ணுறதுங்கிற மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணபடி சிரிச்சு பேசுவாரா. இந்த சவுண்ட் ஜொங்குக்கோட மாமுக்கு கேட்குது. ஜொங்குக்கு ரொம்ப அவங்க மாம் மிஸ் பண்ணுவாங்களா அந்த மூமெண்ட்டுக்கு. ஜொங்குக்கோட வாய்ஸை கேட்டு ஜொங்குக்கோட வாய்ஸ் மாதிரி இருக்குது, என் பையன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி நோட் பண்ணால் ஆப்போசிட் டேபிளில் சுகா பக்கத்துலேயும் பக்கத்துலேயும் உட்காண்டபடியா அதாவது அந்த சைடு சுகா அந்த சைடு நம்ம ஜிமினா ஜங்குக்கு ஆப்போசிட் சைடு அந்த மாதிரி உட்காந்துருக்க பொசிஷனில் நம்ம சுகாவை அடித்தபடியே டேயோட சீக்ஸை கிள்னபடியே ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாரா. இந்த மூமெண்ட்டை ஜங்குக்கோட மாம் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி வேகமாக நேரம் ஜங்கு கிட்ட வரைக்கும் அவங்க மாம் வந்துடுவாங்க. இவன் எங்கே இவ்வளோ வேகமாக போகிறாங்கிற மாதிரி ஜங்குக்கோட டேடை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஃப்ரெண்ட் அப்புறம் எல்லோரும் இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு எங்கே போகிறா அப்படிங்கிற மாதிரி கோமா கட்டவும் இந்த சவுண்டு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கேட்டிருக்கோம். அந்த மூமெண்ட் ஜங்குக்குமே யாரா என்ன மாதிரி கட்டுனதுங்கிற மாதிரி திரும்பினா ஜங்குக்கோட மாம் ஜங்கு கிட்ட வந்து நிற்கிறத பார்த்துட்டு டக்குன்னு அந்த சேரில் நின்றுட்டு மாம் அப்படிங்கிற மாதிரி வேகமாக மாமை ஹக் பண்ண வேண்டாம். என்ன பண்ணிகிட்ருக்க, ஃபுட்டு சாப்பிட வேண்டாம், ஃபுட்டு சாப்பிட தெரியாது உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட டேடு ஜங்குக்கோட மாமா திட்டுனா ஜங்குக்கை நோட் பண்ணிவிட்டு கிட்ட வர ஜங்குக்கு கூட நோட் பண்ணாத மாதிரி திரும்பவும் அவங்க சீட்டுக்கு போகிறத பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி நேராக ஜங்குக்கோட மாம்கிட்ட ஃபைட் பண்ண போயிட்டாரு. என்னம்மா என்ன என்னை பார்த்துட்டானே அவ்வளோ தூரம் வந்துட்ட, எதுக்கு ஒன்று இங்கே வந்துட்ட, டேடை விட்டுட்டாலு, நீ என்கிட்ட பேசு, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாம்மா, நீ எனக்கு எப்போது ரெடி பண்ணி கொடுப்பியே, அந்த மில்க் ஷேக் எனக்கு ரொம்ப வேணும், அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா, எனக்காக இப்போ ரெடி பண்ணி தருவியா, நீ ரெடி பண்ணி தருவியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுனேன். ஏன்டா டேய் நாங்களாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தானடா மாட்டான்னு போனேன், இப்போ என்னடா அங்கே வந்து நிற்கிற மாம்னுங்கிற, யாரடா உனக்கு மாம் அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனோம். டேயும் ஜிமினாவும் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட வந்தா டேடு நான் உங்ககிட்ட எதுவும் பேசலை, உங்களுக்கு எனக்கு தான் ஃபைட்டு, தேவையில்லாமல் எதுக்கு என் மாம்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜங்குக்கு ஃபைட் பண்ணுறத பார்த்துட்டு வேகமாக வந்து ஜங்குக்கோட மோட்டை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி ஜங்குக்கு பிடிச்சா அதான் உனக்கு லவ் இம்பார்ட்டன், உன் ஹஸ்பண்ட் இம்பார்ட்டன் போயிட்டல்ல, அப்புறம் என்னடா கேர் இருக்கிற மாதிரி மாமு டேடுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, மாமுன்னு சொல்லி கட்டிகிட்ருக்க, அன்றைக்கி இந்த மாம் தானே உங்ககிட்ட வந்துட்டு ஹவுஸை விட்டு போகிற ஜங்குக்கு கத்தி கட்டி அழுதுக்கு எனக்கு 2 பேருமே வேண்டான்னு சொல்லிட்டு போனேன், இப்போ எங்கேருந்து வந்தாங்க உனக்கு மாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசைத்துட்டு ஜங்குக்கால் எதுவுமே பேச முடியாமல் ஜங்குக்கோட ஐஸ்லாம் பயங்கரமாக கலங்குது. என்ன மடி பேசிகிட்டு இருக்கீங்க அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாமா ஜங்குக்கோட டேடை திட்ட வேண்டா,
வாயை மூடிட்டு அமைதியாக இருந்துக்கிற மாரி மாமா பிடிச்சி டேடி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா நம்ம ஜொங்குக்கால எதுவுமே பேச முடியாமல் க்ரை பண்ணுற மொமெண்டம் நோட் பண்ணிவிட்டு லைட்டாக ஜொங்குக்கு ஹக் பண்ணபடி நீ முதல்ல அமைதி அங்கே வா அப்படிங்கிற மாதிரி நேராக கொண்டு வந்து ஜொங்குக்கோட சீட்டில் உட்கார வச்சான். ஜொங்குக்கு அப்படியே திரும்பி டேடா பார்க்கல, மாமா மட்டும் பார்க்குறாரு. மாமமே ஜொங்குக்கை நோட் பண்ணால் இப்போவே போய் ஜொங்குக்கோட மாமன் ஜொங்குக்கு ஹக் பண்ணி பயங்கரமாக ஆகணும்னு திங்கிங் வருது. பட் இருந்தாலுமே நான் தான் என் லவ்வுக்கு ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம்ல, என்ன எப்படி உங்ககிட்ட வந்து பேசுவேன், பேச மாட்டேன் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டீரிலாம் வெயிட் பண்ணப்படி வந்து ஃபுட்டை ஃபீட் பண்ணி தானே போட்டு விடுவார். அந்த மாதிரி எனக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே நம்ம ஜொங்குக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டா நம்ம ஜொங்குக்கு வந்து இது வேணும் அது வேணுங்கிற மாதிரி கொஞ்சம் ஹவர்ஸ் பெயினாக இருந்தாலும் அந்த பெயினை வெளியே காட்டிக்காதபடி ஃபுட்டை நம்ம போட்டு சாப்பிட்ற மாதிரி அடமுடிச்சு சாப்பிட்றது, அடிக்கிறது,